ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் வழக்கில் கைதான பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த விசாரணை நடத்துனாங்க. அதுவும் மருத்துவ பரிசோதனை நடத்துனாங்க. அதுல ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தினது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் எங்க வச்சு யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட தயாரிப்பு பார்ட்டியில இவங்க எல்லாருமே போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுல ஸ்ரீகாந்த் மட்டும் தான் ஈடுபட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பல நடிகர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க. அது யார் யாரெல்லாம்? இப்போ ஸ்ரீகாந்த விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சு அத நம்ம தெளிவா பார்ப்போம். அதாவது கரெக்டா ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு பிரசாத்தும் பிரதீப் குமார் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில உள்ள நுங்கம்பாக்கத்துல உள்ள ஒரு தனியார் மதுபான கடைக்கு போறாங்க. அங்க அந்த கடை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் தி ட்ரிங்க்ஸ் பார். சரியா? அங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய குடிச்சிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இருந்தது மட்டும் இல்லாம அங்க தகராறு பண்ணியிருக்காங்க. இது தகராறு பண்ணா சும்மா இருப்பாங்கல்ல, கண்டிப்பா அங்க போலீஸ் வருவாங்க. அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் இவங்க 2 பேத்தையுமே கைது பண்றாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் பிரசாத் மீது ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு வழக்கு இருக்குது. அதாவது அவர் மோசடி பண்ணியிருக்கிறாரு. சரியா? அது மட்டும் இல்லாம இவர் போதைப் பொருள் சப்ளை பண்றது மாதிரி தெரிய வருது. இந்த பிரசாத் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஐடி விங் நிர்வாகி. சரியா? அவரு தான் அந்த நிர்வாகி. அவரு கைது பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் பிரசாத் கிட்ட விசாரணை நடத்துறாங்க. அவங்க விசாரணை நடத்துற முறையில பிரசாத் எல்லா உண்மைகளை கக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் ஸ்ரீகாந்துக்கு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நடிகர் பேரும் சொல்லியிருக்காங்க. உடனே இனி அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் பிரதீப்ட விசாரணை நடத்துறாங்க. முதல் கட்டமா இவங்கள்ட்ட நடந்து முடிஞ்சு அடுத்தது பிரதீப் குமார்ட்ட கொடுக்குறாங்க. பிரதீப் குமார் கிட்ட விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடி பிரதீப் குமார் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை கைப்பற்றிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 கிராம் கொக்கைன், அப்புறம் ஒரு மொபைலு. அது மட்டும் இல்லாம பிரதீப் குமார் கிட்ட 40,000 கையில இருந்திருக்குது. அதையும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு பிரதீப் குமார் கிட்ட விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடக்கும்போது பிரதீப் குமார் அதுல தான் பல உண்மைகளை வெளியே சொல்றாங்க. அது என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாத் தான் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணாரு. அதுவும் கிட்டத்தட்ட 40 முறை சப்ளை பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கொக்கைன் மூலமா நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். நான் இது எங்க போய் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து நைஜீரியாவை சேர்ந்த ஜீரிங், கானா நாட்டை சேர்ந்த ஜான், அவரு தான் எனக்கு இந்த கொக்கைன்லாம் தாராங்க. நான் அவர்ட்ட தான் வாங்குவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க போய் ரூ. 7,000க்கு வாங்கிக்கிட்டு, இங்க ரூ. 12,000க்கு குடுப்பேன் அப்படின்னு அவரு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. சரியா? இப்போ விசாரணை நடத்தியாச்சு. நடந்ததுக்கு அப்புறம் இனி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா நடிகர் ஸ்ரீகாந்த் அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனே ஸ்ரீகாந்த கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க. அதே மாதிரி அவர் சென்னையில உள்ள நுங்கம்பாக்கத்துல உள்ள காவல் நிலையத்துக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விசாரணை நடத்துனாங்க. அந்த 2 மணி நேரம் விசாரணையில பல உண்மைகள் தெரிய வருது. அதுக்கப்புறம் எப்படியும் அவரு விசாரணை நடத்தும்போது நான் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருப்பாருன்னு தெரியும். அதே மாதிரி நடத்துனாங்க. சரி, இது கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில உள்ள கீழம்பாக்கம் அரசு மருத்துவமனையில என்ன பண்றாங்கன்னா, பிளட் டெஸ்ட் பரிசோதனை பண்ணாங்க. பண்ணதுல இவர் ட்ரக்ஸ் எடுத்தது உண்மை அப்படின்னு தெரிய வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் சில உண்மைகளை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் 1 கிராம் கொக்கைன் கரெக்ட்டா ரூ. 12,000க்கு வாங்குவாராம். சரியா? மொத்தம் 40 முறை வாங்கியிருக்காராம். மொத்தம் அவரு செலவு பண்ண செலவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 4,22,000க்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே அவருடைய ஜிபேல இருந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. பணம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அவருடைய ஃபோன் டீட்டெயில் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெளிவா இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் பிரசாத்துக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே
கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 2 பேத்துக்குமே எப்படி தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரசாத் இருக்கார்ல, அவரு வந்து நடிகர் ஸ்ரீகாந்த வச்சு ஒரு படம் எடுக்குறாங்க. அந்த படம் பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீங்கிரை. சரியா? அந்த பேர்ல தான் ஒரு படம் எடுக்குறாங்க. இப்போ அந்த படம் சார்பா வந்து என்ன பண்றாங்கன்னா, பிரசாத் வந்து ஸ்ரீகாந்துக்கு பார்ட்டி குடுக்குறாங்க. அதாவது படம் சார்பா வந்து பார்ட்டி நடக்குது. இப்போ இந்த படப்பிடிப்பு தயாரிப்புல இந்த பார்ட்டி வைக்கிறாங்கல்ல, பார்ட்டி வைக்கும்போது பிரசாத் மட்டும் தான் போவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட வந்து சக நடிகர்களும் போவாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கிருஷ்ணா அவரும் வந்து போவாரு. அவரு வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிரும். கழுகு படத்துல வந்து ஒரு நடிகரா நடிச்சிருப்பாங்க. அவருதான். அது மட்டும் இல்லாம இயக்குனர் விஷ்ணுவரன் தம்பி அவரும் அங்க போவாரு. இன்னொரு நடிகர் இருக்குறாங்க. இன்னும் அவருடைய பெயரும் வந்து லீக் அவுட் ஆகல. இனி இன்னும் அவருடைய ஃபோட்டோவும் லீக் அவுட் ஆகல. இனி எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட விசாரணை நடத்தியாச்சு. இனி அடுத்தது வந்து நடிகர் கிருஷ்ணா கிட்ட விசாரணை நடத்த போறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதுவுமே அறிவிப்பு குடுத்தாச்சு. அதாவது நடிகர் கிருஷ்ணா எங்க இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராகணும். ஏன்னா உங்கள்ட்ட கண்டிப்பா விசாரணை நடத்தணும். அப்படி நீங்க வரல அப்படின்னு தான் நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம். அப்படி வந்து சொல்லியாச்சு. இனி நடிகர் கிருஷ்ணா கிட்ட வந்து விசாரணை நடத்துவாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பாங்க. இனி அவரு வந்து வாக்குமூலம் குடுப்பாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவர்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுவாங்க. ரத்த பரிசோதனையும் கண்டிப்பா எடுப்பாங்க. இதையுமே கண்டிப்பா நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இன்னொரு நடிகர் யாரு அப்படின்னு வந்து தெரிய வரும் முழுமையா. இப்போ இனி அடுத்த கட்டமா, இந்த பிரசாத் வந்து அதிமுகல ஒரு போஸ்டிங்ல நிர்வாகியா இருக்கிறாங்கல்ல. உடனே இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே அதிமுகவுல இருந்து அவர வந்து நீக்கிட்டாங்க. இனி அது அவர் வந்து அந்த கட்சியிலே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி விசாரணை நடத்துனாங்க. விசாரிக்கும்போது கரெக்ட்டா பிரசாத் வந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்துல 3 கேஸ் வச்சிருக்கிறாராம். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு வாங்கி தாரேன் அப்படி சொல்லிட்டு பைசா வாங்கியிருக்காரு. லஞ்சம் வாங்கி என்ன பண்ணியிருக்காருன்னா ஏமாத்திருக்காரு. அந்த மாதிரி வழக்குல வந்து 3 கேஸ் வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம, இப்ப போதைப் பொருள் சப்ளை பண்ற விஷயத்துலயுமே ஆ இவர் வந்து கைதாயிருக்கிறாரு. கண்டிப்பா இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுக தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்சியிலருந்து மொத்தமா நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு வந்து அதிகபூர்வமா தெரிவிச்சுட்டாங்க. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நல்ல நடிகர். ஏன்னா, நண்பன் படத்துல கூட விஜய் கூடலாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் பிரபல படங்கள் இன்னும் நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் இப்படி இருந்துகிட்டு ஒரு போதைப் பொருள் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் தரப்புல இருந்து வாக்குமூலம் வாங்கியாச்சு போலீஸ் அதிகாரிகள். இன்னும் சக நடிகர்கள் கிட்டயுமே வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் கிருஷ்ணா அவர்களும் ஒரு நல்ல நடிகர் தான். ஏன்னா, கழுகு படத்துல வந்து நடிகரா நடிச்சிருந்தாங்க. அவருடைய நடிப்ப சொல்லவே வேண்டாம். இன்னும் நெறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. அவருமே இந்த மாதிரி போதைப் பொருள்ல மாட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்படுத்துற வகையில தான் இருக்குது. பட் எனக்கு மட்டும் இந்த மாதிரி இல்ல. அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் மக்கள் மத்தியிலுமே நடிகர்கள் இப்படி இருக்கிறாங்களா? அப்படின்னு வந்து ஒரு கேள்விக்குறி வந்து போயிட்டு தான் இருக்குது. சரி, இந்த சம்பவத்த குறித்து மக்களாகிய நீங்க உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த மாதிரி போதைப் பொருள் சப்ளை பண்ணியிருக்கிறாங்கல்ல, இவங்கள என்ன பண்ணணும்? இவங்களுக்கு நீங்க தண்டனை குடுக்கணும்னா என்ன தண்டனை குடுப்பீங்க? உங்களுடைய கருத்த சொல்லுங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ஒரு நாள் அவங்களுக்கு வந்து தண்டனை குடுப்பாங்க. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை விசாரணைகள் வந்து மேலும் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ நடிகர்கள் இப்படி பண்றாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் இருக்கும். அதையுமே தெளிவா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.